இந்த விளக்கத்தில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. ஓகே, வாங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்னென்ன முக்கியமான நியூஸ் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் நியூஸ். ஒரு பக்கம் ஒரு பெரிய பேங்கோட லாபம் பயங்கரமா செறிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம நாட்டோட மிகப்பெரிய கம்பெனி ஒரு டெக் ஜெயண்ட் கூட சேர்ந்து ஒரு பெரிய ஏஐ ப்ராஜெக்ட்டை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வாங்க இந்த ரெண்டு நியூஸையும் கொஞ்சம் டீடைலா அலசி ஆராயலாம். ஃபர்ஸ்ட், கம்பெனிஸோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பாத்துறலாம். இந்த Q2ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு ஒரு நசர் விடலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போறது பந்தன் பேங்க். பந்தன் பேங்கோட லாபம் போன வருஷத்தோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட 98% சரிஞ்சிருக்கு. ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஒதுக்கீடுகள் 90% அதிகரிச்சதுதான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பேங்க் எதிர்காலத்துல வராம போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற கடன்களுக்காக தனியா எடுத்து வைக்கிற பணம் தான் இந்த ப்ரொவிஷன்ஸ். இது அதிகமாக லாபம் குறையும். அதே மாதிரி அவங்களோட கிராஸ் என்பிஏ, அதாவது மொத்த வாரா கடனும் 5.02% உயர்ந்திருக்கு. என்பிஏன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து திரும்பி வராத கடன்கள். ஓகே, பேங்கிங் செக்டார்ல இருந்து இப்போ இன்னொரு ஃபினான்ஸ் கம்பெனி மணப்புரம் ஃபினான்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். மணப்புரம் ஃபினான்ஸோட கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டர்ல 62% டவுன் ஆயிருக்கு. அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கூட 18.5% குறைஞ்சிருக்கு. அடுத்து எஃப்எம்சிஜி செக்டாரோட ஜாம்பவான் ஐடிசியோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஐடிசியோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பாருங்க, அவங்களோட ரெவென்யூ 3.4% குறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க லாபம் 2% அதிகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுதான் அவங்களோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை காட்டுது. செலவுகளை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி மார்ஜினை 34.7% வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும் இல்ல, ஐடிசி போர்டுல சில முக்கியமான மாற்றங்களையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அமிதாப் காந்த் இப்போ டைரக்டர் மற்றும் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. அதே போல ஹேமந்த் மாலிக் முழுநேர இயக்குனரா ரீஅப்பாயிண்ட் ஆயிருக்காரு. சரி, இப்போ மத்த சில முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் ஒரு குவிக் ரவுண்டப் பாத்துறலாம். NTPC, DLF, அப்புறம் டாபர் இந்தியா. NTPCயோட ப்ராஃபிட் பெருசா மாறல, கிட்டத்தட்ட 0.1% தான் வளர்ச்சி. ஆனா DLFக்கு லாபம் 14.6% சரிஞ்சிருக்கு. இதுல டாபர் இந்தியா 6.5% லாப வளர்ச்சியோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கம்பெனி, ஸ்விக்கி. ஸ்விக்கியோட கதை ஒரு மாதிரி ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்களோட நஷ்டம் 1092 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, அவங்க வருமானம் 54.4% எகிரி 5561 கோடி ரூபாய் தொட்டிருக்கு. இது அந்த கம்பெனி எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். சரி, குவார்டர்லி ரிசல்ட்ஸை விட்டுட்டு இப்போ சில முக்கியமான கார்ப்பரேட் அப்டேட்ஸை பார்க்கலாம். இதுல முக்கியமான பார்ட்னர்ஷிப்ஸ், புதுசா கிடைச்ச ஆர்டர்ஸ் பத்தின நியூஸ் எல்லாம் இருக்கு. மார்க்கெட்ல இது ஒரு பெரிய நியூஸ்னே சொல்லலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டெக் ஜெயண்ட் கூகுள் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இதனால என்ன ஆகும்னா, தகுதியான ஜியோ யூசர்ஸ் எல்லாருக்கும் கூகுளோட பவர்ஃபுல் ஏஐ மாடல் ஜெமினி 18 மாசத்துக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. இது இந்தியாவோட ஏஐ லேண்ட்ஸ்கேப்பையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்ததா டாடா குரூப் உள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்னர்ஷிப். டிசிஎஸும் டாடா மோட்டார்ஸும் ஒன்னு சேர்ந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் முன்னாடி அவங்களோட ESG டேட்டாவை, அதாவது சுற்றுச்சூழல், சமூகம், நிர்வாகம் சம்பந்தப்பட்ட டேட்டாவை எல்லாம் மேனுவலா தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே அப்படி இல்ல. டிசிஎஸ் உருவாக்கின பிரகிருதி அப்படிங்கிற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் மூலமா எல்லாத்தையும் ரியல் டைம்ல மானிட்டர் பண்ண முடியும், ரிப்போர்ட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய டெக்னாலஜி அப்கிரேடு. மற்ற சில குவிக் அப்டேட்ஸ் என்னன்னா, LTM மைண்ட்ரி நிறுவனம் ப்ளூவர்ஸ்னு ஒரு புது ஏஐ பிளாட்ஃபார்மை லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்காக 732 கோடி ரூபாய் மதிப்புள்ள புது ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, ஃபைனலா மார்க்கெட்ல நடந்த சில பெரிய டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது பிளாக் மற்றும் பல்க் டீல்ஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஷேர்ஸ்ல ஒரு பெரிய பிளாக் டீல் நடந்திருக்கு. இதுல போஃபாஸ் செக்யூரிட்டிஸ் கடன்சா மாஸ்டர் ஃபண்ட் கிட்ட இருந்து சுமார் 43.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2.95 லட்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், இது வெறும் ஒரு டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்கிற நியூஸ் ரிப்போர்ட் தான். எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. சரி, நாம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா நியூஸையும் ஒரு தடவை சுருக்கமா பாத்திரலாம். இன்னைக்கு முக்கியமான டேக்அவேஸ் என்ன? சோ இன்னியோட டாப் 3 ஹெட்லைன்ஸ் என்னன்னா, 1. பந்தன் பேங்கோட லாபம் 88% சரிஞ்சது. 2. ரிலையன்ஸ் கூகுள் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மெகா ஏஐ பார்ட்னர்ஷிப். 3. டாடா மோட்டார்ஸோட சஸ்டைனபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண டிசிஎஸ் கொண்டு வந்திருக்கிற அந்த ஏஐ பிளாட்ஃபார்ம். சரி, இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண நியூஸ்ல எந்த நியூஸை நீங்க ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றீங்க, ஏன்? மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டெய்லி மார்க்கெட் நியூஸ் மற்றும் எஜுகேஷனல் கண்டென்ட்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கம் கல்வி மற்றும் தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே. நான் செவியில் பதிவு செய்யப்பட்ட ஆய்வாளர் அல்லது முதலீட்டு ஆலோசகர் அல்ல. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன் உங்கள் சொந்த ஆராய்ச்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வீடியோ தரகு நிறுவனங்கள் போன்ற மூன்றாம் தரப்பு ஆதாரங்களிலிருந்து வரும் செய்திகள் அல்லது கருத்துக்களை புகாரளிக்கலாம். ஆனால் இது அவர்களின் கருத்துக்களுக்கான ஒப்புதல் அல்ல.